வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நமக்கு டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஹெச்டிஎஃப்சியோட சேர்மன் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இவர் வந்து ஒரு ஃபுல் டைம் சேர்மன் இல்லை, பார்ட் டைம் சேர்மன் தான். ஆனாலும் இவர் ரிசைன் பண்ணதோட ரீசன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டவுன்ஃபாலிங்காக இருக்குது. அண்ட் ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50லேயும் ரொம்ப முக்கியமானது. அண்ட் இது தொடர்ந்து நமக்கு வந்து ஈரான் ட்ரம்ப்பு இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் இருந்துச்சு. அண்ட் ட்ரம்ப் வந்து நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு நான் வந்து ஈரானோட எனர்ஜி சைட்ஸில், அதாவது இந்த ஆயில் வெல்ஸ்லையோ அந்த மாதிரி எதுவும் தாக்குதல் நடத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காரு. ஸோ இதனால மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெக்கவரிக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் ரெண்டு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறதா நமக்கு. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நேற்று நமக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு காலையில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் தான் இருந்திருக்கு. அண்ட் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கவனத்தில் செலுத்த வேண்டியது என்னன்னா, இப்போ நமக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:45, 7:50. அப்போது இங்கிருந்த நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது பாசிட்டிவாக. ஆனால் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இந்த ஒரு பாயிண்ட்டை கீழே கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த கேப் அப் கேப் டவுன் வந்து குறையும். ஸோ இப்போதே நிலைமையில பார்க்கும்போது நமக்கு ஒரு 100லேருந்து 130 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா 2வது நாளாக பாசிட்டிவ். ஏன்னா நேற்று நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 400 பாயிண்ட் நிஃப்டி 50ல் வந்து ஒரு கேப் அப் வந்துச்சு. அப்போது இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் வந்திருக்கு, இல்லைனா ஒரு 130 பாயிண்ட் கேப் அப் வருது அப்படின்னா நமக்கு வந்து இந்த 23,000 அப்படிங்கிற இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸை வந்து மேலே கிராஸ் ஆயிரும். ஸோ இந்த 23,000 எங்கிருந்து புதுசாக ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது நேத்தையோட மார்க்கெட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த 23,000. அப்போது இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த 23,000 தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக 23,300 வரைக்கும் இன்னையோட மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. இதே மாதிரி நமக்கு சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் நமக்கு வந்து 3 மடங்கு கேப் வரும். அப்படின்னா சென்செக்ஸ் கேப் அப் வரும். இப்போ சென்செக்ஸில் 300 பாயிண்ட் வரைக்கும் நம்ம கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேத்தோட ஹையை வந்து ஈஸியாக கிராஸ் ஆகிடும். அப்போ இந்த நேத்தோட ஹையை வந்து ஈஸியாக கிராஸ் ஆயிடுச்சுன்னா சென்செக்ஸும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் 75,000 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 3வதாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டி நேற்றே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 250 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2.5 டைம்ஸ் மூவ் ஆகும். அப்போது 100, 200, ஒரு 250 டைம். அப்போ இந்த 250 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப் வந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் ப்ரீவியஸ் டே ஹையை கிராஸ் பண்ணிடும். அப்போ இந்த ப்ரீவியஸ் டே ஹையை கிராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்த முக்கியமான டார்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 53,800 அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்டுக்கு 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னா 53,800 பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. சப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ப்ரீவியஸ் டே ஹையை நீங்கள் தான் உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணணும். அடுத்து நிஃப்டி 50லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகும்போது இந்த ப்ரீவியஸ் டே ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,300 வந்து நிஃப்டி 50யை பொறுத்தளவு. 3வது நம்மளோட சென்செக்ஸில் இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. நாளைக்கு வந்து மார்க்கெட்ஸ் லீவு. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட சென்செக்ஸோட வாலடைலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும். அப்போ இந்த மார்க்கெட்ஸ் கேப் அப்புக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறது எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலான்னா இந்தியா விக்ஸ் டேட்டா வச்சு. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இன்னையோட மார்க்கெட் கேப் அப் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் கேண்டிலாக வரணும். அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில், அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில், அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில். ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் சரி, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் சரி, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருந்தாலும், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் சரி. ஸோ இந்த 3, 5, 15 மினிட்ஸ் எந்த டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 கேண்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பேட்டர்ன் மாதிரி வரணும். அதாவது ஒரு கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் இந்தியா விக்ஸ் டேட்டாவில் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னையோட மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக தான் நமக்கு இப்போ வந்து மூமெண்ட்ஸில் இருக்குது. நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் காலையில் ஒரு கேப் டவுனில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கேப் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே நடந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்ஸ் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டாக இல்லை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ S&P 500, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ், மூணாவதாக பார்த்தீங்கன்னா டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இது மூணுமே இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு யூஎஸ் மார்க்கெட் ஒரு கேப் டவுன் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போது ஒரு டவுன்ஃபால் வந்து லிமிட் ஆகிடுச்சு. அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் நமக்கு காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் என்னவாகும்? மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சரில் வரும். இது நமக்கு லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் பார்க்கும்போது டவுன்ஃபாலிங் நேச்சரில் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் அப்போது 13% க்ரூட் ஆயில் வந்து டவுன்ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டோட ஹை வாலட்டிலிட்டி இருக்கும்போது 9,200 இருந்துச்சு. அதாவது 9,200 பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட ட்வீட், அதாவது இஸ்ரேல் கிட்ட, அதாவது ஈரான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அதனால் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தார். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால்ல இருந்து திருப்பியும் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஆயில் ப்ரைஸ் இந்த 9,600 வந்து தாண்டிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் 9,600 இல்லை 9,600 தான். முன்னாடியும் 9,200ன்னு சொல்லியிருந்தேன். 9,200. அப்போ 9,600 மார்க்கெட்ஸ் வந்து தாண்டிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் இருக்கும். ஏன்னா ஆயில் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்டிங்ஸையோ பையிங் அண்ட் செல்லிங் வாலட்டிலிட்டியோ லாட்ஸை வந்து பயங்கரமாக நீங்கள் குறைக்க வேண்டியது இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த ஆயில் ப்ரைஸை வாட்ச் பண்ணுங்கள். மூணாவது யூஎஸ் மார்க்கெட் வெர்சஸ் இந்தியன் ருப்பி வெர்சஸ் US டாலர். அப்போ பார்க்கும்போது மறுபடியும் இது 93 ரூபாயிலேருந்து கீழே வந்துச்சு. 92 ரூபாய்க்கு பக்கம் வந்துச்சு. ஆனால் திருப்பியும் இப்போ ஃப்ரெஷ் ஹைட்டான 94 ரூபாய்க்கு US டாலர் வந்து மாறி இருக்கு. ஸோ ஒரு US டாலரோட மதிப்பு 93 இந்தியன் ரூபா. அப்படிங்கிறனால இந்தியன் ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸாக கொடுக்குது. ஆனால் தற்போதைய குளோபல் மார்க்கெட்ஸோட நிலைமை, இந்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வந்து லாங் டேர்மில் ஸ்ட்ராங்காக பாதிக்கும். ஆனால் தற்போதைய நிலைமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான கேப் அப் அண்ட் பாசிட்டிவ் சைட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த OA டேட்டாஸ் நமக்கு காமிக்காது. ஆனால் நேற்று நமக்கு OA டேட்டாஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும் சென்செக்ஸில் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸில் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனோட பொசிஷன்ஸை ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படின்னா அவங்க வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. அப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா நேத்தியோட ட்ரெண்ட் என்னவோ அதே ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நேத்தோட ட்ரெண்ட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுங்கிறனால அதே ட்ரெண்ட் வந்து மறுபடியும் இன்றைக்கும் ஃபாலோ ஆகும். அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கடைசியாக நம்மளோட FIIs அண்ட் DIIs டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா FIIs வந்து நெட் புல்லிஷாக இருக்காங்க. அதாவது கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல்லர்ஸாக இருந்திருக்காங்க, புட் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது கால் ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க அண்ட் புட் ஆப்ஷனும் செல் தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே செல் பண்ணும்போது பார்க்கும்போது புட் ஆப்ஷன் செல்லிங்கோட குவான்டிட்டிஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 18,199 குவான்டிட்டிஸ் இருக்குங்கிறனால மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவ் பொசிஷன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்மளோட ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கிளியராக வந்து நெட்டு புல்லிஷாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட புட் ஆப்ஷன் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா FIIஸை விட அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா 37,521 குவான்டிட்டிஸ் இருக்குது. அண்ட் கேஷ் மார்க்கெட்லேயும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ஸில் FIIஸை விட DIIs பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு கேஷ் மார்க்கெட்டில் யூஸ்வலாகவே நடக்கிறது தான். ஆனால் இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கூட இல்லாமல் நமக்கு வந்து ப்ரோஸோட OA சேஞ்ச் பார்த்தோம். FIIஸோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால FIIs வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான குளோபல் சிக்னல்ஸ் இல்லை. அப்படிங்கிறனால உங்களோட குவான்டிட்டிஸும், ஏன்னா FIIஸில் தான் அதிகமான ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்குது, அதாவது குவான்டிட்டி ஆஃப் மணி இருக்குது.
ஆனாலும் நீங்களும் அதே மாதிரி உங்களோட பொசிஷன்ஸோட லாட் சைஸை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரே ஒரு முக்கியமான நான் டிஸ்க்ளைமர் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால நீங்கள் வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு ஆப்ஷன் செயினில் நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டெல்டா வேல்யூ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கவனிக்கணும். ஸோ இந்த டெல்டா வேல்யூ நீங்கள் பர் லாட் வைக்காமல் ஒரு சிங்கிள் ஸ்டாக்குக்கு வைக்கும்போது எப்போ வந்து டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடாக இருக்கட்டும் புட் ஆப்ஷன் சைடாக இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல 0.2 இருக்கும். அந்த 0.2க்கு கம்மியாக இருக்கிறது மட்டும் டெல்டா வேல்யூ எடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ 0.2வே நமக்கு ரொம்ப நஷ்டமானது தான். அட் த மணிலேருந்து 0.5 தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் மினிமம் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த 0.3 0.2க்குள்ளேயாவது அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் ஆஃப் தி ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து சீப்பாக இருக்கும். ஆனால் ரெக்கவரி ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ டெல்டா வேகா அண்ட் தீட்டா வேல்யூஸும் ரொம்ப ரொம்ப மதிங்க. கண்டிப்பாக நீங்கள் டெல்டா வேல்யூ 0.5க்குள்ளே எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு கீழே நீங்கள் வந்து சீப்பாக ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு போகும்போது இன்னையோட மார்க்கெட்டில் உங்களோட டெல்டா வேல்யூ ரொம்ப டீப்பாக போயிடுச்சுன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த டெல்டா வேல்யூஸ் கால் சைடு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த மணி, அதே மாதிரி புட் சைடு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த மணியில் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். யூஸ்வலாக நம்ம வந்து டெல்டா வேல்யூ 0.2 சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறனால 0.3. ஸோ அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு 73,600க்கு கீழே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன்ஸ் எடுக்காதீங்க. மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கால் ஆப்ஷனே எடுத்தாலும் நீங்கள் வந்து 75,000க்கு மேலே நீங்கள் வந்து கால் ஆப்ஷன்ஸ் எடுக்க வேண்டாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்னையோட மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக தான் போகும். ஆனாலும் ஹை வாலட்டிலிட்டி ப்ளஸ் வந்து உங்களோட லாட் சைஸை குறைச்சிக்கிறது ஒரு நல்ல அட்வைஸாக நான் சொல்வேன். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.